Assalamu alaikum and hi everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஹைதராபாத் பிரியாணில கொஞ்சம் மெயினான விஷயம்லாம் இருக்கு. இதுல ரைஸோட குவாண்டிட்டியை விட சிக்கனோட குவாண்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். இதுல நம்ம தக்காளி யூஸ் பண்ண மாட்டோம். and இந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல தான் நம்ம செய்யணும். கொஞ்சம் மசாலா லெவல் கம்மியா தான் இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரியாணிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 1 டீஸ்பூன் ஷாகி ஜீரா எடுத்திருக்கேன். இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். 4 ஏலக்காய், 2 பெரிய துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1 ஜாதிக்காய், 2 பே லீஃப். இப்போ இதை கிரைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக இது கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், அதனால் இது பக்கத்துலேயே இருந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கரிஞ்சிருச்சுன்னா பிரியாணியில் கசப்பு இறங்கிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம மேரினேஷனுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் 4 ஸ்பூன் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 3 பச்சை மிளகா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 லெமன் ஃபுல்லாக ஜூஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை. ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2.5 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். ஹைதராபாத் பிரியாணிக்கு சிக்கன் ஓவர் நைட் மேரினேட் பண்ணாதான் பிரியாணி நல்லா இருக்கும். அதனால நான் ப்ரீவியஸ் டே நைட்டே நான் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் 700 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 3/4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 4 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் ஷாகி ஜீரா, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 டீஸ்பூன் உப்பு. தண்ணியில் உப்பு டேஸ்ட் பண்ணும்போது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸ்க்கும் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி பிரியாணிக்காக மறுபடியும் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவர் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆயிலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் ஊற்றுறதுனால அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆனால் போதும். கரெக்டாக 5 நிமிஷத்தில் 70% குக் ஆயிரும். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் ஒரு 70% அளவுக்கு குக் ஆகிருக்கு. பட் இப்போ செக் பண்ணும்போது அரிசி வேகாத மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆனால் நம்ம தம்மில் போடும்போது கரெக்டாக வெந்துடும். இப்போது தண்ணி வடித்து அரிசியை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பேன் வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் ஆனால் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் பாதி சிக்கனை மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் அப்படியே மேலால் போட்டு விடுங்க. ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸை மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. கொஞ்சம் புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் லேயர் ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே புதினா தலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே தேர்ட் லேயர் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ரைஸையும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் மேலாக ஈவன் பண்ணி விட்டுருங்க. அகைன் அதே மாதிரி புதினா மல்லித்தலையை தூவிக்கலாம். பேலன்ஸ் இருக்க எல்லா ஃப்ரைட் ஆனியனையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன் டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கலரிங் பவுடர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க கலர் வந்து சன்செட் எல்லோ கலர். நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலாவை லைட்டாக மேலாக தூவி விட்டுக்கலாம். கார்னிஷ்காக ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக திராட்சை முந்திரியை ஃப்ரை பண்ணி பிரியாணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே தம்மில் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 10 நிமிஷம்
வேஸ்ட்டாக இருக்கிற தோசைக்கல்லை அடியில் வச்சு அதுக்கு மேலே பாத்திரத்தை வச்சு நம்ம தம்மில் வச்சுக்கலாம். அந்த லிட்டில் இருக்க அந்த ஹோல் மூலயமா ப்ரெஷர் வெளியே போகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சப்பாத்தி மாவை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி இப்போ ரெடி ஆயிருக்கு. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரைஸை கிளறி எடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரைஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ரியானாஸ் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.